إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹு தாலாவின் வார்த்தை என்றும், கலாச்சாரத்திலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும், இன்று மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் பித்அத்துக்கள் என்றும், பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் அனைத்தும் எம்மை நரகிலிட்டு செல்லும் என்றும் எம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் கூறிவிட்டு சென்றதை நானும் எங்களுக்கு மத்தியிலே கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் இந்த மஜ்லிஸிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தாலாவுடைய மார்க்க விடயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தூதர் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை உற்று நோக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் ஒன்று கூடியிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தாலாவிடத்திலே நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு இந்த இடத்திலே பேசப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் உற்று நோக்கி நாங்கள் எல்லோரும் மறுமைக்காக நாங்கள் நல்லொரு வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் நானும் உங்களுக்கு மத்தியிலே என்னுடைய உரையை நிகழ்த்துவதற்கு வந்திருக்கின்றேன். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே 6606 வசனம் அப்படி குர்ஆனில் இருக்கின்றது. ஆனால் 114 அத்தியாயங்கள் இருக்கின்றது. அந்த 114 அத்தியாயங்களிலும் எங்களுக்கு ஒரு உபதேசமாக அல்லாஹு தாலா இன்றைக்கு குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றார். அதிலே ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் எதை எடுத்து சொல்லுகின்றான் என்று பார்த்தோம் என்றால், எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு பயணிக்க வேண்டும், எங்களுடைய பயணம் மறுமைக்காக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் எதை செய்தாலும் அது இபாதத்தாக அமைய வேண்டும் என்ற நன்னோக்கத்திற்காகத்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே ஒவ்வொன்றாக எடுத்து விளக்குகின்றான். சூரத்துல் பக்ராவை உதாரணமாக பார்த்தோம் என்றால், சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தாலா அதனுடைய முன்னோக்கத்தை நாங்கள் அந்த முன்னுக்கு சூரத்துல் பக்ரா எதற்காக இறக்கப்பட்டது, சூரத்துல் பக்ராவிலே எதை சொல்லப்பட்டிருக்கின்றது, சிலதை உற்று நோக்கி பார்த்தோம் என்றால் அதிலே வரக்கூடியது தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே செல்கின்றான். இந்த வியாபாரத்தை பற்றி சூரத்துல் பக்ராவிலே செல்கின்றான். இதே போன்று சூரத்துல் பக்ராவிலே 286 வசனம் இருக்கின்றது. இந்த 286 வசனத்திலும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு விடயமாக எங்களுக்கு எடுத்து செல்லுகின்றார். அதே போன்று கடைசிக்கு 2 தாள்களுக்கு முன்பு வட்டியை பற்றி சொல்லுகின்றான். இதே போன்று ஒரு பேஜ் ஃபுல்லாக அல்லாஹு தாலா என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால், கடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாங்கள் இந்த சமுதாயத்திலே எல்லோரும் இன்றைக்கு தேவைகளுடன் இருக்கின்றோம்.
காலையில் எழுந்தால் எல்லோருக்கும் பல பல தேவைகள் இருக்கின்றது. அதனால் மார்க்க ரீதியாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு தனது திருமறையிலே இருக்கின்ற ஒவ்வொரு சூறாக்களிலும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எங்களுடைய சொத்துரிமையை பற்றி பார்க்க போகிறோம். உதாரணமாக ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான ஹராமான சம்பாத்தியம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இதில் ஹலாலானது எது, ஹராமானது எது என்று தெளிவாக நாங்கள் விளக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இன்னல் ஹலால பையன, ஹலால் என்கிறது தெளிவானது, இன்னல் ஹராம பையன, புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், ஹராம் என்பது தெளிவானது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது இரண்டுக்கிடையிலேயும் கலக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது. ஆனால் இந்த இரண்டிலுமே ஹலாலிலும் ஹராம் கலக்கும், ஹராத்திலே அந்த ஹராத்துக்குள்ளே ஹலால் வர மாட்டோம். அப்போ இது ரெண்டையும் நாங்கள் சரி சமமாக பார்த்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிறைய மனிதர்கள் இதனை அறிய மாட்டார்கள். ஹலால் ஹராம் பார்த்து யாருமே செய்ய மாட்டார்கள். அப்படித்தான் எங்களுடைய சொத்துக்கள் இன்றைக்கு சேகரிக்கப்படுகின்றது, எங்களுடைய நகைகள் இன்றைக்கு சேகரிக்கப்படுகின்றது. இது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தாலா இந்த வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் என்பதை குர்ஆனிலே சொல்லியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு முன்னுதாரணமாக காட்டணும். உதாரணமாக வியாபாரத்திலே இன்றைக்கு பாருங்க, வியாபாரம் என்ற விடயத்தை உற்று நோக்கினோம் என்றால் இதிலே வந்துட்டு கடன் வரலாம். எதனால் வருவது? வியாபாரத்தினால் வருவது. அதே போன்று கடனும் எடுக்கலாம். இதே போன்று இதனால் நிறைய விடயங்கள் இதற்குள்ளே அடங்கும். உதாரணமாக இந்த வியாபாரத்திற்காக வேண்டி வட்டியுடன் தொடர்புடையவர்களாகலாம். இதே போன்று ஆனால் இந்த வியாபாரத்தினால் நாங்கள் வியாபாரம் செய்து மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம்? சதக்கா கொடுக்கலாம். அப்போ எங்களுக்கு இதனுள்ளே தான். அது மட்டுமல்லாமல் இது நாங்கள் எல்லோரும் ஷாபானுடைய மாதத்தை நோக்கியவர்களாக இருக்கின்றோம். ஷாபானுடைய மாதத்தை நோக்கியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக ரமலானுடைய மாதம் எங்கும்போது ஷாபானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்பார்கள். எதற்காக என்றால் ரமலானுடைய மாதத்திற்கு தயாராகுவார்கள். என்னவென்று சொன்னால் ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் மிகவும் நன்மையை தீவிரமாக செய்யக்கூடியவர்களாகவும் பயபக்தி உடையவர்களாகவும் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சுன்னத்தான நோன்புகளை நோட்பார்கள். உபரியான விட்ட நோன்புகளை, உதாரணமாக மற்ற காலங்களிலே சுன்னத்தான நோன்புகள் நோட்காவிட்டாலும் இந்த ஷாபானுடைய மாதத்திலே விடுபட்ட ஃபர்லான நோன்புகளை எல்லாம் நோற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ அதே போன்று இந்த ஷாபானுடைய மாதத்திலே சகாத் கணக்கு வழங்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து இதையும் கொடுப்பார்கள். அப்போ உதாரணமாக ஒரு வியாபாரம் செய்தால் அதில் எங்களுக்கு அதிகமான லாபங்கள் வருகின்றது என்றால் அதை வைத்து மாடு வளர்த்து வருகின்றதா, அதே போல் தங்கங்கள் இருக்கின்றதா எங்களுக்கிட்ட, அதே போன்று வேறு ஆடுகள் ஒட்டகங்கள் வளர்க்கணுமா, இப்படியான ஏதோ ஒரு பிஸ்னஸ் வகையாக எங்களுக்கு லாபம் வருதா, இதை வச்சு கணக்கு பார்த்து சகாத் என்கிறது எங்களோட வியாபாரத்தில் உள்ள குற்ற பரிகாரத்தை நீக்குவது. இப்போ உதாரணமாக எங்களுடைய வியாபாரத்தில் உள்ள பிள்ளைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் வியாபாரத்திலே மோசடி செய்கின்றவர்களாக இருப்போம். அது மட்டுமல்லாமல் இன்னும் இதுகள் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு உழைத்து சாப்பிடுவது ஹலாலான உணவா? ஏனென்றால் எங்களுடைய துவா வந்துக்கிட்டு ஹலாலான உணவாக இருந்தால்தான், எங்களுடைய உடை ஹலாலானதாக இருந்தால்தான் எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அது எங்களுடைய துவாவுக்கு எதுவுமே பிரயோசனம் இல்லாததாகும். அப்போ ஒருவர் உடையோ ஹராம், அவருடைய குடிபானமோ ஹராம், அப்படி இருந்து கொண்டு அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் அவருடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்?
ஆனால் இப்படி பார்க்கும்போது உதாரணமாக சகாத் கொடுக்க வேண்டும், அதுக்குரிய பண்புகள். இன்னும் பார்க்க போனால் இந்த வியாபாரத்தால் எங்களுக்கு விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை வர வேணும். இதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கின்றோம்? காசு என்ற அந்த அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். நீங்கள் இந்த உலகத்திலே போட்டி போட்டு சம்பாதித்து கொண்டிருக்கின்றீர்களா? எதற்காக என்று சொன்னால் கபுரறையை சந்திக்கும் வரை இந்த உலகத்திலே சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், கல்லா, அவ்வாறல்ல, அறிந்து கொள்வீர்கள், சௌஃப தஅலமூன், இதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று. அப்ப இந்த உலகம் என்பது அல்ல எங்களுடைய முக்கிய நோக்கம். உலகத்திலே இருக்கும் போது சாப்பிட வேண்டும், நாங்கள் உட்கொள்ள வேண்டும், நாங்கள் தூங்க வேண்டும், இருப்பதற்கு எங்களுக்கு வீடு வேண்டும். ஆனால் அது அழகான ரசூலுல்லாஹ் அவர்கள் காட்டி தந்த ஹலாலான முறையில் நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்கள் உடன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 7 வருடமாக பணியாற்றினார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சீ என்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவருடைய மனம் புண்படும் மாதிரி. அவர் ஒரு கூலியாளராக இருந்தார். நாங்களா இன்றைக்கு ஒருவரை வீட்டிலே வேலைக்கு வைத்து வைத்தால் அவருக்கு சரியான கூலியை கொடுப்பதில்லை. மற்றது அவர்களுக்கு எரிந்து அவர்கள் ஏதோ எங்களுக்கு அடிமையை போன்று நாங்கள் கதைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படித்தான் எங்களுடைய சமுதாயத்திலே இன்றைக்கு நிறைய தப்பான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரும். அது மட்டுமல்ல, இந்த வியாபாரத்தால் எங்களுக்கு நிறைய எங்களுடைய உள்ளம் வந்துக்கிட்டு மனசில் வந்துக்கிட்டு நிறைய சேஞ்சுகள் ஏற்படும். எவ்வாறு என்று சொன்னால் வியாபாரத்தில் நஷ்டமும் வரும். அப்போ நஷ்டம் வந்தால் மற்றைய மனிதர்களுடைய நிலைமை வழங்கும். மற்றவர்களுடைய ஒரு கஷ்டமான ஒரு நிலைமைக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக இருப்போம். அது மட்டுமல்லாமல் மனிதனோட நாங்கள் பழகுற வீதங்கள் கூடுதலாக இருக்கும். உதாரணமாக இதில் தான் ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ளலாம். ஒருவர் அறிந்து கொள்ளலி, இவர் நல்லவரா என்று அறிந்து கொள்ளலி, ஒருவரோட கொடுக்கல் வாங்கல் வைக்கணும். ஒருவரோட கொடுக்கல் வாங்கல் வைத்து பார்க்கணும். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் விளங்கும் இவர் ஒரு நல்ல மனிதனான். அப்போ அதிலே பொய் களவு என்கிறதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஹராமாகத்தான் எங்களுக்கு கடைசியாக அது சேர்க்கப்படும். இதனை மறுமையிலே நாங்கள் யாருடைய ஒரு 2 ரூபாவை இல்லைன்னா 5 ரூபாவையோ 10 ரூபாவையோ எடுத்தோம் என்றால் இதற்கு நாங்கள் ஒரு கொம்பில்லாத மாட்டை எடுத்தால் கொம்புள்ள மாடு கொடுக்க வேண்டும் என்றால் எங்களால் ஏழுமான விடயமா? அப்போ யோசிக்க வேண்டும். நாங்கள் வியாபாரம் செய்யும்போது அளவை நிறுவையில் மோசடி செய்தால் இதற்கு கூட கேள்வி கணக்கு இருக்கின்றது. அப்போ நாங்கள் வியாபாரம் செய்யும்போது கடனை வாங்கினால் அதனை உரிய நேரத்திற்கு கொடுக்க வேண்டும். எங்களால் இயலாமல் வாரது அது அல்லாஹு தாலா அதற்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு, நாங்கள் உரிய நேரத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பெற வேண்டும். அடுத்தது அந்த நேரத்திலே நாங்கள் செய்கின்ற ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கும். அடுத்தது பொருட்களை இந்த சரியான முறையிலே கொடுக்க வேண்டும். அடுத்தது லாபங்கள், உதாரணமாக லாபம் எடுக்கும்போது நாங்கள் இதை விற்பது எங்களுடைய மனசுக்கு ஒரு 50 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்றால் அதை விட அதிகமாக வைக்க வேண்டும் என்பதில் கூட நாங்கள் பயப்பட வேண்டும். இதனை அல்லாஹு தஆலா மறுமையில் கேட்டுவிட்டால் எங்களுடைய நிலைமை என்னவென்று. இப்படி மனிதனுடன் பழகின்ற முறையிலே எங்களுடைய அந்த எல்லோரும் நாங்கள் ஒரு சமமானவர்களாக பழகி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இன்னொரு எங்களுடைய மனிதர்களுடன் நிறைய தொடர்பாடல்கள் வரும். அடுத்ததாக இது மட்டுமல்லாமல் இந்த சம்பாத்தியத்தில் இன்னும் மற்ற மனிதர்களுடன் நாங்கள் தேவைகள் என்ன என்று ஒவ்வொன்றாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சூரத்து நிசாவுல இந்த சொத்து பங்கீட்டை பற்றியும் கூட சொல்லுகிறான். எவ்வாறு என்று சொன்னால் இந்த சொத்து பங்கீட்டை கொடுக்கிறது எவ்வாறு கொடுக்க வேண்டும்? ஒரு ஆண்மகன் அது மரணித்த பிறகுதான் ஒரு சொத்து பங்கீட்டு கொடுக்குறது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் நடக்கின்றது எவ்வாறு என்று சொன்னால் சாதாரணமாக சொத்துக்களை கொடுக்கின்றார்கள். அல்லாஹு தாலா விதித்த முறை, அல்லாஹு தாலாவுடைய குர்ஆன் வசனம் அந்த இடத்திலே புறக்கணிக்கப்படுகின்றது.
இன்னும் பார்க்க போனால் பினான்ஸிலே வாகனம் எடுக்கின்றார்கள். இந்த இடத்திலே அல்லாஹு தாலாவுடைய திருமறை சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், அல்லதீன லா யகுலூன ரிபா, வட்டியை உண்பவர்கள் மறுமை நாளிலே பைத்தியம் பிடித்தவர்களை பேய்களை போன்று எழுப்பப்படுவார்கள் என்று. அப்போ யோசிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே. இன்னும் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல், நாங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு தேவை வருகின்றது, எங்களுக்கு பெருநாளைக்கு ஆடை வாங்க வேண்டும், பெருநாளைக்கு ஆடை வாங்க வேண்டும், இல்லைண்டா வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுண்டா உடனே எங்களோட நகைகளை கொண்டு போய் நாங்கள் பேங்கில் ஈடு வைக்கிறோம். இப்போது அமானா பேங்க் கொண்டு வந்திருக்கு. என்னென்னு கேட்டால் இது வந்துக்கிட்டு இந்த அமானா பேங்கில் வைக்கிறது அது நன்மை தான், அதில் வட்டி இல்லை. ஆனால் அதுவும் பிள்ளைதான். நாங்கள் சாதாரணமாக அந்த காலகட்டத்திலேயே அந்த நகையை நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக எங்களோட பொருட்களை நாங்கள் அடகு வைக்கலாம். இப்போ உதாரணமாக எங்களுடைய வீட்டை அடகு வச்சு போட்டு, இல்லை எங்களோட ஒரு நகை ஒன்று இருக்கேன்னு சொன்னால் கொண்டு நம்பிக்கைக்கு கொடுத்து போட்டு காசு வாங்குறது. ஆனால் அதை மிச்சமாக நாங்கள் கூலி கொடுக்குறோன்னு சொன்னால் அது வட்டியாகத்தான் அமைப்போம். அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் கூடுதலாக நாங்கள் அதனை விற்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்திலே ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த மோதிரத்தை தங்க மோதிரம் அணியக்கூடாது என்று சொன்னது தான் தெரியும். சஹாபாக்கள் இது பிரயோசனமாகுமே என்று யோசிக்கவில்லை, வீசு எறிந்தார்கள். நாங்கள் அப்படி இல்லை, நகையை விற்றா வாங்கலாமா, இப்போ நகை போகிற விலைக்கு எண்டு போட்டு அந்த நஷ்டத்தை பார்த்து அதை கொண்டு போய் பேங்கில் வைக்கிறேன். அதில் என்ன பேங்கில் வைக்கிறப்பல அதில் என்ன லாபம் பெறப்போதுமா, அதில் நம்ம நஷ்டவாளி ஆகிறோம். ஆனால் எங்களோட மனசு இறுக்கமாக இருக்கின்றது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது, அது சீரடைந்தால் அவரும் சீரடைந்து விடுவார். அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் அவரும் கெட்டு விடுவார். அப்போ சுபஹான் அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய சம்பாத்தியம் எங்களுடைய வீட்டிலே ஹலாலான உணவு வருகின்றது. இது எப்படி வருது? இப்போ உதாரணமாக ஒரு கல்யாணம் பண்ணி சொன்னால், திருமண வீட்டில் கூட டக்குன்னு ஹலாலாக உழைக்கிற காசு, அந்த திருமண செலவு வந்துக்கிட்டு கூடுதலான செலவுங்கிறதால இப்போ நாகரிகம் கூடி பொண்ணை சோடிக்கணும், பொண்ணை உடுப்புக்கு 30,000, மற்றத்துக்கு 50,000, திரவுனுக்கு 1,00,000, இதெல்லாம் தேவையில்லாத செலவு. ரசூலுல்லாஹ் இதை செய்தாரா? ஏன் ரசூலுல்லாஹ் காலத்தில் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி இல்லைன்னு சொன்னால் ஏன் நாம் இதை செய்கிற வேண்டி இல்லாமல் அந்நிய மதத்திற்கு பின்னால் போகிறோம். கொஞ்சம் பேர் முகத்தை கிளீன் பண்ணுறதுக்கண்டு வேறையாக போகிறேன். என்னென்னு கேட்டால் அதுக்கு வேறு காசு, தேவையில்லாத செலவுகள். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, அல்லாஹ் சொல்றான், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்ய வேண்டாம். ஆனால் வீண் விரயம் இன்றைக்கு நாங்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். கேள்வி கணக்கு கேட்கப்படும். அல்லாஹு தாலா மறுமையிலே கேட்பார். அத்தகாசுருள்ள அல்லாஹு தாலா அல்ஹாக்கும் முத்தகாசுருள்ள சொல்லான், சும்மல துஸ் அலுன்ன யௌமஇதின் அனின் நயீம், நீங்கள் அளித்த நியமத்துக்களை பற்றி மறுமை நாளிலே கேட்கப்படுவீர்கள் என்று. சுபஹானல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலகட்டத்திலே பசியினால் வயிற்றை பொத்தி பிடித்து கொண்டு வெளியிறங்குகின்றார். அந்த நேரத்திலே தான் சஹாபாக்கள் இருவர்கள் வெளியிறங்குகின்றார்கள். வெளியேறும் நேரத்திலே தான் ரசூலுல்லாவும் வராங்க. ரசூலுல்லாஹ் அவரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னவென்று கேட்டவுடன், உங்களை வெளியேறியதான் என்னையும் வெளியேறியது என்று அன்சாரி தோழர்களிடத்திலே போகிறாங்க. அன்சாரி தோழர் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுகின்றார்கள், பதில் வரவில்லை. 2வது தடவை செல்கின்றார்கள், பதில் வரவில்லை. 3வது தடவை சென்றவுடன் சட்டம் வருகின்றது, யா ரசூலுல்லாஹ், உங்களோட சலாத்தை கேட்பதற்கு ஆசையாக இருந்தது, அதனால் பதில் சொல்லவில்லை. எங்கள் அன்சாரி தோழர் என்றால் அவர் தண்ணீர் எடுக்க போயிருக்கிறார். அப்போ இவரை கண்டவுடன் அன்சாரி தோழர் வந்தவர் உடனே போய் ஆடு அறுத்து உடனே இவர்களுக்கு திராட்சை உதக்காய்
பழங்களை வெட்டி கொடுக்கின்றார்கள். பிறகு ஆடு அறுத்து சாப்பாடு கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய ஈரக்கொழுந்தான பாத்திமா இருக்கின்றாவே, அவன் அந்த ஈரக்கொழுந்தான பாத்திமா 3 நாளாக சாப்பிடவில்லை, அவக்கும் சாப்பாடு தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வரார். ஆனால் அந்த நேரத்திலே கூட ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சும்மல துஸ் அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், நீங்கள் நான் அளித்த நியமத்தை பற்றி நான் சாப்பிட்டேலே இதை பற்றி கேட்கப்படுவீர்கள் மறுமையிலே என்று சொன்னவுடன் சஹாபாக்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் இன்றைக்கு அளித்திருக்கின்ற நியமத்துக்களை பற்றி, அளிக்கப்பட்டிருக்கின்ற நியமத்துக்களை எண்ணில் அடங்காது. ஒரு நேர சாப்பாடா, 5 நேர சாப்பாடு, வீட்டை கஷ்டமண்டா பேகர், அது இல்லைன்னா பீச் இல்லைன்னா அட்டைப்படம். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு நாங்கள் அளவுக்கு மிச்சமாக இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அளவுக்கு மிச்சமாக இன்றைக்கு வீட்டில் இருந்தவாறே ஓட்டோ எடுக்கிறதுக்கு பிக்மியில் ஓட்டா அண்ணா வரும், நாங்கள் விரும்பி நடத்த போகிறேன், நாங்கள் விரும்பி நடத்த ஓர்டர் செஞ்சால் வீட்டை சாப்பாடு வரும். அந்த அளவிற்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இதற்கு எல்லாம் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஹலாலாக செய்கின்றோமா, இந்த இடத்தில் ஹராத்தை கலக்கின்றோமா என்று ஒவ்வொருவராக நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அப்போ அந்த ஹலால் என்பதுதான் எங்களுக்கு முக்கியம் தேவை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா என்னை அழைக்க வேண்டும், என்னை அழைத்து நீ சுவர்க்கத்திற்கு போ, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் இடத்திற்கு போ என்று சொல்ல வேண்டும். அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் எல்லோருக்கும் உதிக்க வேண்டும். நாங்கள் இந்த நிமிடத்தில் இருந்து நாங்கள் சாப்பிடுவது ஹலாலா, நாங்கள் இந்த திருமண வீட்டிற்கு போய் இந்த வலிமா விருந்துகளை சாப்பிடுகின்றோமே, இது சரியா, இது பிழையா, எங்களோட மூளை கேட்க வேண்டும். நாங்கள் சாப்பிடுகின்றது தேவையில்லாததா, எங்களுக்கு உண்மையிலே எங்களுடைய எல்லோருடைய உடலும் பருமனாகத்தான். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே அந்த அளவுக்கு நவீன சாப்பாடுகள், அந்த அளவுக்கு தேவையில்லாததுகளை எல்லாம் எங்களுடைய வயிற்றிலே போடுகின்றோம். அந்த நேரத்திலே நாங்கள் ஹலாலை சாப்பிடுகின்றோமா என்று சிந்திக்காதவர்களாக எங்களுடைய மூளைக்கு எட்டியவாறு நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் எங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி தந்திருக்கின்றது. இதே போன்று அந்த திருமண வீட்டிலே நடக்கின்றது, அது வேறு, அந்த சப்ஜெக்ட் இருக்கட்டும். அடுத்தது எங்களுடைய சொத்துக்கள் சரியாக புரிக்கப்படுகின்றதா என்று பார்த்தால் அந்த இடத்திலே கூட பிழைகள் நடக்கும். இப்படி சின்ன சின்ன பிழைகளில் இந்த சின்ன சின்ன விடயத்திலெல்லாம் நாங்கள் பிழைகளை செய்து கொள்கின்றோம். அதனால் பாவங்கள் சின்ன விடயம்தான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், வயலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமா மாலஹு வஅத்ததா, ஒருவர் பணத்தை அவருக்கு சேரும் என்று சொல்லி எண்ணி எண்ணி வைக்கின்றார். அல்லதி ஜமா மாலஹு வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, அது அவருக்கு நிரந்தரம் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றாரா? அவ்வாறு அல்ல. நாருல்லாஹில் மூகதா, அவர் என்ன செய்கின்றார் என்றால் அவர் அந்த செய்கின்ற ஒவ்வொரு அந்த பாவமும் நெருப்பாக மூட்டப்பட்டு அவருக்கு கொல்லியாக மூட்டப்பட்டு கடைசியாக அது நெருப்பாக மாறும். என்றால் நாங்கள் இன்றைக்கு செய்த ஒவ்வொரு தவறுகளையும் எண்ண வேண்டும், கொப்பியை எடுக்க வேண்டும். எங்களுடைய மனசில் நாங்கள் என்ன செய்யணும், அந்த எண்ணம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. யார் என்ன செய்கின்றார், யார் எங்கே போகின்றார், எங்களுக்கு அடுத்தடுத்த தேவைகள். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாங்கள் இன்றைக்கு என்ன தவறு செய்தோம், எதை சாப்பிட்டோம், இன்றைக்கு நாங்கள் சாப்பிடுவது கூட எங்கிருந்து வந்தது என்று அதனை பார்த்துத்தான் நாங்கள் சாப்பிட வேண்டும். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலாவுடைய தூதருடைய காலத்திலே நாங்கள் வாழ்ந்திருந்தோம் என்றால் தூதர் அவர்கள் எவ்வாறு ஹராம், உதாரணமாக சஹாபாக்கள் எவ்வாறு செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு ஹராத்தை தவிர்க்க 70 ஹலாலை தவிர்ந்து கொள்வார்களாம். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் ஆனால் அவ்வாறு அல்ல. நாங்கள் எதுவெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளா, பர்த்டே கிஃப்டா, இது வந்துக்கிட்டு அல்லாஹ்க்கு பொருத்தமானதாண்டது இல்லை. இது நம்மளோட உடம்புல வந்து சேரப்போகுது, இது அல்லாஹ்க்கு பொருத்தமானதா இல்லை. பர்த்டே கிஃப்ட் நாங்களும் செய்கிறேன். இன்னொருவருக்கு இப்போ உதாரணம் ஒரு வீட்டுக்கு போய் அவர் பேக்கு தூக்கிட்டு வந்தால் தான் எங்களோட பேக்கு வரும். அதே போல் இன்னொருவருக்கு நாங்கள் திருமணத்திற்கு காசு வைத்தால் தான் நாங்கள் அவரை வீட்டை அவையில் கொஞ்சம் உபசரிக்கிறோம். விருந்தாளிகளை கொஞ்சம் உபசரிக்கிறதுல கூட
ஒழுங்காக உபசரிப்போம். இப்படி எங்களுடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு இதுகளில் தான் எங்களுடைய சம்பாத்தியத்திலே இது மட்டும் இல்லை. இதனால் அந்த மோஸ்துதிக்கு செய்கிறதால எங்களுடைய பாவங்கள் இன்னும் ஊடுருவி பெருகக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இன்னொரு மனிதனுடைய சொத்துல கை வைக்கிறேன். உதாரணமாக ஒருவருடைய பொருளை எடுத்திருப்போம். ஆனால் அது கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் மறுமையிலே நாங்கள் அதனை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த எண்ணம் வர வேண்டும் மனசிலே. ஒருவருடைய பொருளை நாங்கள் திருடி விட்டோம், இல்லை என்றால் எங்களை மறந்து வைபட்டு விட்டது என்றால், இல்லை அவருக்கு நாங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மரணிப்பதற்கு முன்பு அதனை கொடுத்து விட்டு உலகத்தில் உள்ள தொடர்புகளை உலகத்துடன் முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் பெற வேண்டும் எங்களுக்கு எல்லோருக்கும். சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டத்திலே உர்வத் இப்னு அபீ ஜஹல் இவர் இந்த சஹாபி என்ன செய்வார்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு ஆடு வியாபாரம் செய்வது தவறில்லை. ஆனால் அவரிடத்திலே ஒரு ஆடு வாங்குவதற்கு ஒரு தீனார் காசை கொடுக்கின்றார்கள். ஆனால் அவர் என்ன செய்கின்றார்னா, போய் பேசி அவருடைய திறமையால் அவர் ஒரு தீனாரை கொண்டு போய் 2 ஆடு வாங்கிட்டு வருகின்றார். ரசூலுல்லாஹ் அவர்களிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள், கொடுக்கின்றார்கள். அப்போ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவருக்கு துவா பிரார்த்தித்தார்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹ் அவர்களுடைய துவா இருந்தது. ஏனென்றால் நாங்கள் வியாபாரம் இன்றைக்கு உலக மக்களிடத்திலே வியாபாரம் பெருகிவிட்டதை போன்று வேறு எதுவுமே பெருகிவிடும். எல்லாரும் ஆன்லைன் பிஸ்னஸ். உலகம் அழிகிற காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு வியாபாரம் செய்வதிலே துணையாக இருப்பான். உண்மையிலே இன்றைக்கு சமுதாயம் பூராக ஆன்லைன் பிஸ்னஸ். இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் நாங்கள் கொடுக்கின்றதாம சிலது அவர்கள் நேரடியாக பார்த்து ஒரு பொருளை வாங்குறதுக்கும் நாங்கள் ஃபோனில் பார்த்து வாங்குறதுக்கும் வித்தியாசம். இது அப்படி கொண்ட கொடுத்தா காசு, அது ரிட்டர்ன் தந்தால் எடுக்க. அப்போ இந்த விடயங்கள்லாம் கடுமையாக பயப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் கொடுப்பதன் வேறையாக இருந்தால் அவர்கள் மனம் நோகுவார்கள். இப்படி ஒவ்வொன்றாக சின்ன விடயங்களில் கூட நாங்கள் யோசிக்க வேண்டும். அதே போல் இந்த சொத்துக்கள் சூரத்து நிசாவில் சொல்லப்படுகிறது, அனாதைகளுடைய சொத்துக்களை வாத்துல் யதாமா, நீங்கள் அனாதைகளுடைய சொத்துக்களை அவர்களுடைய வயது வந்தவுடனே சரி இப்போ சிறு வயதில் இருந்தாங்கன்னா ஆனால் அவர்களுக்கு மட்டும் செலவழிங்க, அதில் நாங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் அனாதைகளை கூட விட்டு வைக்காமல் அனாதைகளை சொத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், இல்லைன்னா நீங்கள் வகுத்தில் நெருப்பைத்தான் சாப்பிடுவீங்க அனாதைகளை சொத்துக்களை எடுத்தா உண்டு. அது மட்டுமல்லாமலுக்கு ஒரு பெண் விஷயத்தில் கூட ஒரு பெண்ணுக்கு நீங்கள் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும். அப்போ நிர்வாகம் எப்படி இருக்கணும், வீட்டு நிர்வாகம் ஒவ்வொன்றாக நாங்கள் ஆரம்ப ஃபவுண்டேஷனை வந்துக்கிட்டு சரியாக இருந்தால் அந்த வீட்டு நிர்வாகம் ஒரு அர்ஜாலு கவ்வாமுன அல நிசா, அந்த வீட்டுக்கு பொறுப்புதாரி ஆண்தான்னு சொன்னால் அதனை சரியாக நடைமுறைப்படுத்தி வந்தால் அது சரியான முறையிலே நடந்து கொள்ளப்படும். அதே போல் உதாரணமாக இந்த சொத்து பங்கிட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு மரணத்துக்கு பிறகுதான் ஆண் பிள்ளைக்கு 2 பங்கும் பெண் பிள்ளைக்கு 1 பங்கு அப்படி சொத்து கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவிலே சொல்லுகிறான். ஆனால் இந்த விடயத்தில் என்ன செய்கிறாங்க, பெண் மகளுக்கு மட்டும் முதல் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஆண் மகனை கஷ்டப்படுறதுக்கும் ஆண் மகனுக்கு இன்னொரு இடத்துல வீடும் சீதனமும் அதற்கு வீடும் அதற்கு என்னென்னு கேட்டால் அவிர காசு இல்லையே பொன் சோடிக்கிறேன் மரம், அதற்கு என்னென்னு கேட்டால் காவினுக்கு ஒரு 100 பேர் 500 பேரை கூட்டிக்கு போகிறேன், அந்த இடத்துல அவியலுக்கு சாப்பாடு வாங்கணும்னு சொல்லி அதுக்கு வேறு காசு, அதுக்கு வேறு செலவு, பொட்டி அது தட்டு. சுபஹானல்லாஹ். இதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு பொருத்தமானதா, நாங்கள் செய்கிறது சரியா என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இது மட்டுமல்லாமல் அமானிதங்கள், இந்த வியாபாரத்தால் அமானிதங்கள் இன்னொருவருடைய சொத்தை எங்கள்கிட்ட தந்தால் நாங்கள் அமானிதமாக அதை கொடுக்க வேண்டும். மற்றது உரிய நேரத்திற்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதிலே எங்களுக்கு எவ்வளவு கவலை வரக்கூடியதாக இருக்கின்றது, இதிலே எவ்வளவு தவறு எங்களுக்கு மற்றவர் ஏசிக்கொள்வார் திட்டிக்கொள்வார். இப்படியான விடயங்கள் எல்லாம் நாங்கள் அல்லாஹ்கிட்ட எந்த நேரமும்
பயந்து துவா பிரார்த்திக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா அந்த அமானிதத்தை வந்துக்கு பூமிக்கும் வானத்துக்கும் கொடுத்தான். பூமியும் வானமும் ஏழாகிறது மனிதன் தான் சுமந்து கொண்டான். மனிதனுக்குத்தான் ஒரு தங்கத்தால் ஒரு ஓடை இருந்தால் எனக்கு இன்னொரு ஓடை இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவான். ஆனால் அப்படிப்பட்ட மனிதன்தான் இந்த அமானிதத்தை பொறுப்பேற்று கொண்டிருக்கின்றான். அப்போ எல்லா இடத்திலும் இருந்து சக்கராத்துடைய நிலைமையில் நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய சொத்துக்கள் சரியான முறையில் வந்திருக்கின்றதா என்று பார்க்கணும். இது மட்டுமல்லாமல் சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹு தாலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு நீங்கள் அவ்ஃபூ பில் உகூத் உஹில்லத் லகும் பஹீமத்துல் அன்ஆம் கால்நடைகள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லிவிட்டு ஏன் அல்லாஹு தாலா இது ஹலால் இது ஹராம் என்று ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வாழ்க்கையோட தொடர்பான எங்களுடைய இந்த சம்பாத்தியத்திலே சரியான முறையில் நடக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றாக தெளிவாக எடுத்து சொல்லி தருகின்றான். இந்த உண்மையில் புகாரியில் பார்த்தோம்னா கிதாபுல் மொழியு உண்டு ஒரு பாடம் இருக்கு. அதில் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ ஹதீஸ்கள் வருகின்றது என்று தெரியுமா? அப்படி சிந்திக்க வேண்டும். சகாத்தை பற்றியா அப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹு தாலா நீங்கள் சகாத்து அதே போல் சூரத்துல் மஆரிஜிலே அல்லாஹு தாலா எவ்வாறு சொல்லுகின்றான் என்று சொன்னால், நீங்கள் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் சில பேர் வெட்கமுடையவராக இருப்பார்கள், கேட்க மாட்டார்கள், அவர்களுடைய அந்த இது கஷ்டத்தை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சகாத் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக அல்லாஹு தஆலா உரிய நேரத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். சூரத்துல் மஆரிஜ் இப்படி பல பாட்டை சூரத்துல் நிசாவில் தொடர்பானது. சூரத்துல் பக்ராவில் நிறைய இடத்திலே கடன் கொடுக்கல் வாங்கல் செய்தால் நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். அதனை உரிய நேரத்தில் அதாவது நீங்கள் இன்னொருவர் நம்மளிடத்தில் கடன் கேட்டுவார், நம்மள்ட்ட ஒரு பொருளை கேட்டுவார், நம்மள்ட்ட கொடுக்குறதுக்கு இல்லைன்னாலும் நாங்கள் கடைசியாக அவரை முகத்தை பார்த்து சிரித்து கொள்ள வேண்டும். குர்ஆன் வசனம் சுப்ஹானல்லாஹ். முகத்தை பார்த்து புன்முறுவல், நாங்களா இவக்கு என்ன ரொம்ப மிசான் வேலை இப்படி என்று ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நிலைக்கு வைத்திருக்கின்றான். ஆனால் அதனை சிந்திக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமலுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறிய முறைப்படி நாங்கள் இன்றைக்கு வட்டியுடன் தொடர்புடன் இருந்தால் இன்றையிலிருந்து நாங்கள் அந்த வட்டியுடன் தொடர்பு இல்லாதவர்களாக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், ஃபஇல்லம் தஃஅலு அவர் அந்த வட்டியை விடவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பி மின் அல்லாஹ்வுடன் யுத்தம் செய்ய தொடங்குகிறார். உதாரணமாக நாங்கள் 5 லட்சத்துக்கு ஃபினான்ஸோட வாகனம் எடுத்திக்கோம்னா அந்த வாகனத்தை அப்படியே கொடுத்து எங்களை கட்டின காசும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை விடு. அப்படி சஹாபாக்கள் நிலைமைக்கு வரணும் எங்களோட வாழ்க்கை. நாங்கள் இப்படித்தான் வாழணும். இது பெரிசாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் இழக்க தயாராக இருக்கணும். சஹாபி பெண்மணிகள் சஹாபாக்கள் எல்லாம் சொத்துக்களை இழந்தாங்க, தன்னை பிள்ளைகளை இழந்தாங்க, தன்னை குடும்பத்தை இழந்தாங்க. எதுக்காக? அல்லாஹ்விற்காக. நாங்கள் சாதாரணமாக இந்த உலகத்திலே வாழும்போது ஆனால் அந்த வாழ்க்கையை பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் மிகவும் நவீனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் நிறைய பேர் தவறிழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எல்லோருடைய வாழ்க்கையும் இந்த சொத்திற்காகத்தான் என்ற மாதிரி வாழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், ஒமை எத்தக்லாக யஜ்அல் லஹு மஹ்ரஜா. அல்லாஹு தாலா அவை யார் பயந்து கொள்கின்றாரோ, ஒருவர் ஒரு கஷ்டத்தில் நிலைமையில் இருக்கிறார்னா அல்லாஹ் அவர் பயந்து கொள்கின்றார்னா அவருக்கு அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலையாகிற ஒரு இடத்தை கொடுப்பான். அல்லாஹு தாலா விடுதலை ஆகிறதுக்கு ஒரு இடத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் உண்மையில் பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பெரிய கஷ்டம் எல்லாம் வரும்போது நினைப்போம் இது பெரியோரு கஷ்டம், அதற்கு இன்னும் 2 வருடத்துக்கு பிறகு நினைப்போம் அதெல்லாம் கடந்து போய்விட்டது, அது சிறிய தூசு போல தான் எங்களுக்கு இருக்கும். அப்படித்தான் சுவனத்திலும் இங்கே உலகத்திலே பட்ட கஷ்டமெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். அங்கே சுவனத்திற்கு போகும்போது அல்லாஹு தாலா எங்களிடத்திலே கேட்பான், உலகத்திலே ஏதாவது கஷ்டம் இருந்ததா என்று கேட்டால் எதுவும் இல்லை என்று சொல்லுவோம். அப்படியான ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும்.
அல்லாஹு தாலா இன்றைக்கு சொல்கின்றான் என்றால் தன்னுடைய திருமறையில் வத்தகு யௌமன் துர்ஜஊன, இந்த அந்த நீங்கள் திருப்பப்படுகின்ற அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ் அந்த நீங்கள் அல்லாஹு தாலாவின் பக்கம் திருப்பப்படும் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் குல்லு நஃப்ஸிம்மா கஸபத், நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், ஆனால் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹு தாலா இதே போன்று சூரத்துல் கஹ்ஃபிலேயும் சொல்றான். அந்த கடைசி நேரத்திலே, அந்த மறுமை நாளையிலே சூர் ஊதப்பட்டால் எல்லா மனிதர்களும் அன்று பிறந்த பாலர்களைப் போன்று ஒன்று கூடுவார்கள். அந்த நேரத்திலே கை கட்டியவர்களாக தலை குனிந்தவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். லா யுகாதிரு சகீரத்தௌ வலா கபீரா, என்னுடைய சிறிய பாவம் பெரிய பாவம் எதையும் விட்டு வைக்கவில்லையே, கை சேதமே என்று புலம்புவார். எல்லாத்தையும் விட்டு வைக்காமல் காட்டப்பட அவர்களுடைய ஏடுகள் எடுத்து விரிக்கப்பட்டவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த ஏடுகளை பார்த்து கண் கலங்கியவர்களாக தலை குனிந்தவர்களாக நிற்பார்கள். அப்படி நிற்காமல் நாங்கள் எல்லோரும் சூரத்துல் வாக்கியாவிலே செல்லப்படுவதை போன்று நாங்கள் ஒரு நன்மையை செய்தவர்களாக ஒரு சந்தோஷத்துடன் சுவனத்திற்கு போவோம் என்ற அந்த எண்ணத்துடன் அந்த நிலையிலே நிற்க வேண்டும். அதற்காக இங்கே ஒரு சிறைச்சாலை, இந்த உலகம்ங்கிறது ஒரு சிறைச்சாலை. அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு செத்த ஆட்டை தூக்கி கேட்குறாங்க, இது எதற்கும் பிரயோசனமா? அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை என்று நாங்கள் உலக வாழ்க்கைக்காக வேண்டியே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை உருட்டி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை, நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு போகின்றோம்? உலக வாழ்க்கைக்கு அல்லாமல் மறுமை அல்லாஹு தாலா எங்களிடத்திலே கேட்பார். நாங்கள் சம்பாதிக்கின்ற சொத்துக்கள் எப்படி வந்தது, எப்படி வந்தது, இது எதனால் வந்தது, இதனை எதற்காக செலவழித்தாய் என்று கேட்பான் என்று ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த சொத்து பங்கீட்டு பிள்ளைகளால் இன்றைக்கு மூதாதையர்கள் தள்ளப்படுகின்றார்கள். மூத்தோர்கள் அவர்களுக்கு இருப்பதற்கு எதுவும் இல்லாமல் விட்டு தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும், தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு புறமாக ஒதுங்குகின்றார்கள். அவ்வாறல்லாமல் சொத்து யாருக்குரியது? சில பேர் புலம்பி திரிவார்கள், வீதி வழியே திரிவார்கள். அவர்களுக்கென்று எதுவும் இல்லை. அவர்கள் சேர்த்ததுகள் அனைத்தையும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். கொடுத்துவிட்டு இவ்வாறு தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கடந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். இன்னும் அல்லாஹு தாலா சொல்கிறான், வலா தௌகுலு அம்வாலக்கும் இலா அம்வாலிக்கும் இன்னஹு கான ஹூபன் கபீரா, நீங்கள் உங்கள் அனாதைகளுடைய சொத்துக்களை அப்படி சாப்பிட்டீர்கள் என்றால் அது மிகவும் ஒரு பாவமானது என்று. அப்படி நான் இப்போ சேர்க்கின்ற சொத்துக்களை எல்லாம் ஹராம் பார்க்காம ஹலால் பார்க்காம சேர்த்து வச்சோம்னா சக்காத் கொடுக்காமலுக்கு அதனை குவியலாக குவிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் உருக்கி காய்ச்சப்பட்டு எங்களுடைய நெற்றிகளிலே ஊற்றப்படும். இதுதான் நீ சேர்த்து வைத்த பொன் வெள்ளி என்று. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தாலாவிற்கு நாங்கள் சாந்தமாக, அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைக்கு நிகராகாமல், அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகளை புறக்கணிக்காமல் சூரத்துல் பக்ராவில் சொல்லிக்கான், சூரத்துல் மாரிஜில் சொல்லியிருக்கான், இந்த விடயங்களை பற்றி சூரத்து நிசாவில் சொல்லியிருக்கின்றான். அதே போன்று இப்படி பலதரப்பட்ட சூறாக்களிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் என்றால் எதற்காக நாங்கள் இதனை கடுமையாக பயந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்துடன் இருக்கின்ற தொடர்பு உலகத்துடனே நாம் முடித்து கொண்டு போக வேண்டும். எல்லோருடனும் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழும்போது எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி நாங்கள் ஹராத்தையும் சம்பாதிப்பதற்கு தயாராகின்றோம். ஆனால் அந்த இடத்திலே எது ஹராம் என்று தெளிவாக நாங்கள் விளங்கி அந்த ஹராத்தை தவிர்ந்து, இது வட்டி ஃபினான்ஸ், இன்றைக்கி பேங்கில் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்கிற, மற்ற சமுத்தியில் லோன் எடுக்கிறேன் போட்டு மாதம் கட்டுற, அது வட்டியாண்டு பார்க்குற, இது ஹலாலான சொத்தாண்டு பார்க்குற, இல்லை சமுத்திக்காரன் தந்தால் அது வாழ்வாதாரம் லோன் போட்டு அதை எடுத்து கட்டுறான்னு சொல்லி அதையும் செஞ்சு கொண்டு போகிறேன். இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து பாவத்தை குமிக்கின்றோம் நாங்கள். இப்படி எல்லா விடயங்களிலையும் பார்க்கணும். இன்னொரு அடியை எடுத்தோம்டா நாங்கள் அதை விட கூட கொடுக்கணும் என்று ஒவ்வொன்றாக
சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இது மட்டுமல்லாமல் சதக்காவை வளர்க்கணும். நாங்கள் ஏனெண்டா இனி நோன்பு மாதங்களில் நாங்கள் நிறைய பேர் சதக்கா கொடுக்குறோம். எதற்காகன்னு சொன்னால் நோன்பு மாதம் பெறுகின்றது என்பதற்காக வேண்டி இந்த மாதத்திலே சதக்கா கொடுக்க வேண்டும், தர்மம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் எங்களுடைய மாமிமார், எங்களுடைய சாட்சிமாருக்கு ஈச்சம்பழம், சீனி இப்படி என்று வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி ஆனால் அல்லாஹ்விற்கு உரிய நன்மைகள், அதான் ஹலாலான முறையில் செஞ்சு இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது. ஒரு மரண வீடு ஒன்று வந்துட்டேன்னு சொன்னால் மரண வீட்டிலையும் கூட இது நாங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்காம அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இந்த நாங்கள் இந்த மாடாக இருக்கோம்னு சொன்னால் இந்த மாடாக இருக்கிறது அல்லாஹ்விற்கு நன்மையாக அல்லாஹ்விடத்திலே போய் சேர வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர். எவ்வாறு என்று சொன்னால் இந்த மனித ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், நீ உம்முடைய இறைவனுக்காக தொழு, உம்முடைய இறைவனுக்காக அறுத்துப்படு. ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, 7ஆம் கப்த மோதணும் 3ஆம் கப்த மோதணும் என்று சொல்லி அறுத்தால் நன்மை கிடைக்காது. ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹு தஆலா எந்த சந்தர்ப்பத்தில் எங்களை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சொல்வான், அவருடைய இரத்தம் போய் சேராது, அவருடைய இறையச்சம்தான் போய் சேரும் என்று. இவ்வாறு நாங்கள் ஒவ்வொன்றையும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே உள்ள தொடர்பாடல்கள் இதுதான் எங்களுக்கு இன்றைக்கு எங்களோட சமுதாய வழக்கிலே நடந்து கொள்ளக்கூடியது. இதனை நாங்கள் முற்றிலுமாக தவிர்ந்து கொண்டால்தான் நாங்கள் எல்லோரும் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை பயந்து கொண்டால்தான் எங்களுக்கு மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கம் கிடைக்கும். மற்றது தங்க கட்டில் உதாரணமாக நாங்கள் ஃபிர்அவுனின் மனைவி ஆசியா அவர்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகின்றான், 2 பெண்மணிகளை சுவனத்து பெண்மணிகள் என்று சொல்லி உதாரணம் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்களுக்கு ஃபிர்அவுனுடைய மனைவிக்கு தங்க கட்டில் இருந்துச்சு. ஃபிர்அவுனுடைய மனைவி குளிக்கிறதுக்கு அவருடைய கிச்சனால் போனால் ஆறுகள் ஓடும், அந்த ஆறிலே குளித்து கொள்வார். அப்படியான ஒரு கங்கை இருந்தது. அப்படியான ஒரு வாழ்க்கை, அவருடைய வீடே ஒரு அழகான ஒரு அரண்மனையாக இருந்தது. ஆனால் அவர் எதுவும் வேணாது, எனக்கு எது வேணும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய சுவனம்தான் பெரிது, சுவனத்திலே எனக்கு ஒரு வீடு தேவை, இதைத்தான் சிந்தித்தார்கள். தன்னுடைய கணவனை வெறுத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவரை விட்டுவிட்டு அவர்கள் அல்லாஹு தஆலாவிற்கு அவனை தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். அவர்களுக்கு கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார்கள். இதே போன்று இன்னும் ஒரு சம்பவத்தை பார்த்தோம் என்றால், ஈசா நபியின் தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா உதாரணத்திற்கு கூறுகின்றான். எவ்வாறு என்று சொன்னால் அவர் வந்துக்கிட்டு அவதூறு உழைக்கப்படுகின்றார். அவர் எந்த பாவமும் செய்யவில்லை, அவர் அசிங்கப்படுத்தப்படுகின்றார். ஆனால் அந்த நேரத்திலே சகிப்புத்தன்மையுடன் அவர்கள் பொறுமையுடன் இருந்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா இன்றைக்கு திருமறையிலே எங்களுக்கு உதாரணமாக கூறப்படணும். இது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜும்ஆவில் என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால், சூரத்துல் ஜும்ஆவில் எவ்வாறு சொல்லுகின்றான் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய தேவைகள் தொழுகை ஜும்மாண்டா ஜும்மாவை பற்றி தான் அந்த சூறாவில் சொல்லப்படும். அந்த சூறாவில் சொல்லலாம், நீங்கள் ஜும்மாவுக்கு போகிறீங்களா, அந்த தொழுகையை முடிச்சு போட்டு, ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் வியாபாரத்தை விலக்கி வைங்க, வியாபாரத்தை விலக்கி வச்சு போட்டு நீங்கள் ஜும்மாவுக்கு போங்க. அப்படி ஃபைதா குலியத்தி ஸலா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டீங்கண்டா ஃபந்தசிரு ஃபில் அர்தி, பூமியில் சுற்றி திரிந்து உங்களுக்கு என்னென்ன சேவையோ அதன்களை நிறைவேற்றுங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு மனமாக்கி தந்தவற்றைகளை தேடிக்கொள்ளுங்க, உழைத்து கொள்ளுங்கண்டு அல்லாஹு தஆலா இது ஒரு இபாதத் என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். இதுவும் ஒரு இபாதத், வியாபாரமும் கூட ஒரு இபாதத். நாங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், வமா ஹலக்துல் இன்ஸ வல் ஜின்ன, மனிதர்களையும் ஜின்களையும் நான் வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று. அப்போ மனிதர்களும் ஜின்களும்
வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டீங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு காலையில் எழுந்து சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து ஒரு ஆளுக்கு வியாபாரம் பண்ணுறதுலேருந்து அனைத்தும் நன்மைதான், அனைத்தும் இபாதத்து தான். அப்போ இந்த இபாதத்துகளுக்கு அனைத்துக்கும் இங்கேயும் எங்களுக்கு அல்லாஹு தாலா கூலியை தந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய நற்கூலிகளை தருவான். ஒருவருக்கு உதாரணமாக கடனை கொடுத்து போட்டு அவர் உரிய நேரத்திற்கு தரலண்டா நாங்கள் அதை பொறுமையாக காத்துக்கிருந்து அவர் தரும் வரைக்கும் காத்துக்கிருந்து அதை வாங்கினோம்டா அதற்கு கூட பல கணக்கான கோடிகளை நன்மைகளாக சேர்த்து அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், அந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட மனசை மாற்றிக்கொள்ளணும். ரசூலோட மனசு குர்ஆனாக இருந்தது, எங்களுடைய மனசு குர்ஆனாக மாறணும். லக்கது கான ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலோட வாழ்க்கைக்கு உதாரணம் வந்துக்கிட்டு ரசூலோட வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருந்துச்சு. அதே போல் எங்களில் ஒரு முன்மாதிரி இருக்கணும், நாங்கள் ஒரு குர்ஆனாக இருக்கணும், எங்களுடைய மனசு ஒரு குர்ஆனாக மாறணும். குர்ஆன் வசனம் சொல்லியிருக்கேன் ஆண்டு நாங்கள் பணிந்து போகக்கூடியவர்களாக எல்லோரும் எங்களுக்கு அந்த மலக்கள் எங்களுடைய உயிரை கைப்பற்ற வருவார்கள். அந்த நேரத்திலே நல்ல மலக்கள் எங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு என்னை உங்களுடைய உயிரை மனமான ஆத்மாவே உன்னுடைய உடம்பை விட்டு வெளியிறங்குவாயாக என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் என்று ஒவ்வொருவரும் அழுது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உயிர் எந்த நேரம் பிரிகின்றது என்று தெரியாது, அந்த அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.